இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிளாக் மேஜிக்கோட நியூ வெர்ஷன் ஆஃப் கேமரா. நியூ வெர்ஷனா இப்போ ரீசண்டாக வந்த கேமரா பிளாக் மேஜிக் மைக்ரோ ஸ்டுடியோ கேமரா 4K ஜெனரேஷன் 2. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பாக்ஸ். இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபியூ டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நல்லா கிளியர் டேப் போட்டு நல்லா ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி கவர் பண்ணியிருக்கிறாங்க. பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கேமரா சின்னதாக தான் இருக்கும். எப்போவுமே இருக்கிற மாதிரி ஒரு வெல்கம் கார்டு வச்சுருக்குறாங்க. முன்னாடிலாம் இதில் வந்து எஸ்டி கார்டு கொடுப்பாங்க, இப்போ எஸ்டி கார்டு வர்றதில்லை, ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் இருக்கனால. பிளாக் மேஜிக் ஸ்டிக்கர்ஸ், இதுதான் கேமரா. ஸோ அதோடு சேர்த்து இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பிளாக் மேஜிக் எப்போவுமே எல்லா கண்ட்ரீஸோட அடாப்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சார்ஜரை வந்து நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு மூவ் பண்ணால் ஏன்னா இந்த ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அழகாக அதை வந்து அந்த பவர் ப்ளக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். இதுதாங்க கேமரா. உண்மையிலே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப கைக்கு அடக்கமாக சின்னதாக இருக்குது. மேலே ஒரு த்ரெட்டு வச்சுருக்குறாங்க, ஏதாவது மவுண்ட் பண்ணுறதுக்கு மானிட்டர்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி கீழேயும் த்ரெட்ஸ் இருக்குது, மேபி ட்ரைபாட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. சார்ஜரோட சைஸில் தான் இருக்கும் போல இருக்க. சார்ஜரோட சைஸ்னால் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் நான். ப்ளஸ் வந்து இது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா பாதி சைஸ்க்கு இருக்குது. இது வந்து சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேன் நான். இன்ஸ்டாவோட Go 3 கேமரா. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது அந்த சைஸ் பாருங்கள். இஃப் இன்கேஸ் நீங்கள் Go வச்சுருப்பீங்க, இந்த கேமரா எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கான கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதாங்க சைஸு, ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் இதை எங்கே வேணால் மவுண்ட் பண்ணலாம், அந்த ட்ரம்ஸ்க்கு, இல்லைனா வந்து 3 த்ரெட்டு கீழே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டருக்கான சாக்கெட் இருக்குது. USB-C இருக்குது, இதில் ஃபுல் சைஸ் HDMI இருக்குது. SDI இன், SDI அவுட், மைக் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு 3.5 mm ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து அந்த பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லென்ஸ் கேப் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதை கழட்டிட்டு தான் நீங்கள் வந்து லென்ஸ் போடணும். பவர் பட்டன் இருக்குது, கேமரா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இது ஒரு சின்ன கேமரா. அதில் அப்புறம் மேலே வந்து ரெக்கார்ட் பட்டன் இருக்குங்க, அவ்வளோதான். இதில் வேறு ஒரு பட்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கேனனோட LPE6 பேட்ரி வந்து இது சப்போர்ட் பண்ணாது. இந்த பேட்ரி யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இதை ரன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ரொம்ப காம்பேக்டான சைஸ்ன்றனால ரொம்ப நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.